மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஒவ்வொரு நாள் காலையும் சூரியன் உதயமாகிறது. காலை நேரம் சூரியன் உதித்து வரும்போது பூமியில் இருக்கிற இருளெல்லாம் விலகி ஒரு வெளிச்சம் அப்படியே பரவும். இரவு நேரம் வரும்பொழுது சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்தில் கார் இருள் அப்படியே சூழ்ந்து வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ்ந்து வர 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 நமக்குள்ளத்தில் கூட ஒரு விதமான ஒரு வெறுமை, பயம் அநேகருக்குள்ளே உண்டாகும். இருள் பயத்தை கொடுக்கிறது. இருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சில கலக்கத்தை கொடுக்கிறது. இருள் வர ஆரம்பித்த உடனே நம்ம வீட்டை நோக்கி விரைகிறோம். சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும், தங்குகிற இடத்திற்கு போய்விட வேண்டும் என்று வீட்டுக்குள்ளே நம்ம போய் தஞ்சம் அடைகிறோம். ஆனால் காலையில் சூரியன் உதயமாகி வெளிச்சம் வர ஆரம்பித்த உடனே மறுபடியும் ஒரு சந்தோஷமாய் வெளியில் வர ஆரம்பிக்கிறோம். வெளிச்சம் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. இருள் ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் நமக்குள்ளே கொண்டு வருகிறது. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். யார் இந்த நீதியின் சூரியன்? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து ஒரு நீதியின் சூரியனாக இருக்கக்கூடியவர். அவர்தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். அவர் இந்த உலகத்தில் வந்த நாட்களில் இயேசு ஜனங்கள் மத்தியில் உலாவி ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான காரியங்களை மாற்றி கொண்டிருந்தார். பாவம், வியாதி, பிசாச போராட்டம், அதிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுத்த போது ஜனங்கள் சொன்னாங்க. அந்த நாட்களில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதுவரைக்கும் நம்ம இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். பிசாசாகிய இருள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வேதனை கொண்டு வந்தது. இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் உதித்திருக்கிறது. இயேசு என்கிற நீதியின் சூரியன் உதித்திருக்கிறார். அந்த வெளிச்சம் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறது என்ன மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். இயேசுவை சொன்னார், உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்பதாக. அவர்தான் நீதியின் சூரியன். இருள் என்பது பிசாசை குறிக்கும். சாத்தான் இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் அதிகாரியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இருளின் சக்தி, இருளின் கிரியைகள் என்பதாக அவனை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருளான சில பகுதிகள் இருக்கலாம். அது பிசாசனுடைய தாக்குதலினால் உண்டான இருள். நம்முடைய மனதில், சரீரத்தில், ஆவியில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு இருள் காணப்படுகிறது. அந்த பகுதியை நினைச்சாலே நமக்கு ஒரு பயமும் கலக்கமும் வருகிறது. ஒரு பக்கம் வெளிச்சம், இன்னொரு பக்கம் இருள். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கத்தில் சாபத்தினுடைய கிரியைகள். ஒரு பக்கத்தில் வெளிச்சம், மகிழ்ச்சி, இன்னொரு பக்கத்தில் பிரச்சனை, நெருக்கம், கலக்கம். அப்படி இருளான சில பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சம் உதித்து விட்டால் இருளான பகுதிகள் எல்லாம் மறைந்து வெளிச்சம் உண்டாகிவிடும். அந்த வெளிச்சத்தில் என்ன இருக்கிறது? ஆரோக்கியம் இருக்கிறது. அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறாரு. நீதியின் சூரியனாம் இயேசுவின் செட்டைக்குள்ளே ஒரு ஆரோக்கியம், சுகம், மகிழ்ச்சி, இளைப்பாறுதல், நிம்மதி, சமாதானம், ஆத்ம அமைதி, ஒரு பரிபூரண ஒரு சுகம், இதெல்லாம் அவருடைய செட்டைக்குள்ளே இருக்கிறது. அந்த நீதியின் சூரியன் ஆகிய இயேசுவின் செட்டைக்குள்ளே ஆரோக்கியம் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாதிப்பு, வியாதி, பயம், கலக்கம், சோர்வு, பலவீனம், அந்த இருளின் சக்தியினால் உண்டான பாதிப்பு காணப்படலாம். இயேசுவாகிய வெளிச்சம் வந்த உடனே ஒரு ஆரோக்கியம் வரும். அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்குதில்ல. அப்போ ஆரோக்கியம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில்
ஒரு ஆரோக்கியம், ஹீலிங், ஒரு சுகம் தேவையாயிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதி நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. வியாதியினுடைய பாதிப்பு வந்தாலே வேதனை உண்டாகிவிடும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியில் ஒரு பாதிப்பு, வேதனை உண்டாகி இருக்கிறது. ஆண்டவர் அந்த இடத்துல ஆரோக்கியத்தை கொடுத்து மகிழ பண்ண விரும்புகிறார். அவர் கொடுக்கிற ஆரோக்கியம் நம்முடைய சரீரத்தில் ஒரு வியாதி வரும் பொழுது அதுவும் நம்முடைய மனதை பாதிக்கிறது, சரீரத்தை வேதனைப்படுத்துகிறது. மார்க் 5ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை வாசிக்கும் பொழுது 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு பெண், 12 வருஷம் உதரப்போக்கினால் கஷ்டப்பட்டு நரக வேதனை அனுபவித்து கொண்டிருந்த ஒரு பெண். பெண்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை இன்னதென்று. அந்த வேதனையுடைய சரீரத்தில் அதிக வேதனைப்படுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அவள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். சரீரத்திலே வேதனை, அது நிமித்தம் மனதிலும் ஒரு வேதனை. 12 வருடம் சரீரம் பாதிக்கப்பட்டு விட்டது. எத்தனை வைத்தியம், எத்தனை வைத்தியர்கள், எவ்வளவு பணம், சொத்துக்கள் எல்லாம் விற்று வைத்தியம் செய்து பார்த்தோம், சுகம் உண்டாகவில்லை. எல்லாம் நஷ்டத்தில் போனது. சரீரமோ சுகமடையவில்லை. மனதிலே ஒரு பாதிப்பு. இயேசு அவளை சந்திக்கும் வரைக்கும் அந்த வேதனை இருந்தது. நீதியின் சூரியன் இயேசு என்றைக்கு அவளை சந்தித்தாரோ அந்த வேதனை மறைந்தது, அந்த வேதனை நீங்கினது, உள்ளத்தில் சமாதானம் வந்தது. இயேசு சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. 34ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இனி சுகமாயிரு மகளே, உன் வேதனைக்கு முடிவு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் சூரியன் உன் சரீரத்திலே உண்டான வேதனைக்கு இன்றைக்கு முடிவு. இன்றைக்கு அது நீங்கும், அந்த வியாதி நீங்கும், அந்த வேதனை நீங்கும். உன் சரீரத்தை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற பொல்லாத வியாதி நீங்கும். நீ சமாதானத்தோடு போய் மகிழ்ந்திருப்பாய். அதுக்குதான் நீதியின் சூரியன் இயேசு. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 18 வருஷம் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், பலவீனப்படுத்துகிற ஆவி, கூன் விழுந்த நிலைமை, கூனியாக இருந்தாள். ஐயோ, எத்தனை வேதனை! 18 வருஷம் சரீரத்தில் உண்டான வேதனை. அது ஒரு பொல்லாத ஆவியினால் உண்டான ஒரு வேதனை. சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான் என்று 16ஆம் வசனத்தில் இயேசுவே சொல்லுகிறார். சாத்தானே கட்டி வச்சிருக்கிறான், அவருடைய சரீரத்தை நோயினால கட்டி வைத்திருக்கிறான். அதனால எங்க போனாலும் சுகமாகாது. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். நீங்க பார்த்தீங்கல்ல, பிசாசு போன உடனே வியாதி போய்விட்டாரு. சாட்சி சொன்னாங்களே, பிசாசு போன உடனே வியாதியும் போய்விட்டாரு. பிசாசு வெளியேறின உடனே கட்டி மறைந்து விட்டாரு. பிசாசு போன உடனே ஆஸ்தமா மறைந்து விட்டாரு. அந்த பிசாசு கொண்டு வருகிற வியாதி நம் சரீரத்தை வேதனை படுத்துகிறது. அந்த ஆவி வெளியேறினவுடன் நமக்கு சுகம். சென்னை பட்டணத்தில் ஒரு மகள் 23 வருஷம் ஒரு கொடிய வியாதி, எல்லாருடைய முழங்கால் முழங்கை எல்லாம் வீங்கி கொள்ளும், நீர் கோர்த்து கொள்ளும். 23 வருஷம் மூட்டு வலி, ஒவ்வொரு ஜாயிண்டிலும் வலிக்கும், கையில் காலில் ஒவ்வொரு எலும்பு ஜாயிண்டிலும் வலிக்கும், வீங்கிவிடும், நீர் கோர்த்து விடும். நடக்க முடியாது, விரல் அசைக்க முடியாது, உட்கார முடியாது. 23 வருஷம் சரீரத்தில் வேதனை. எத்தனை மருத்துவம் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பாங்க, சுகமாகலை. ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்ற வியாதின்னு சொல்லிட்டாங்க, முடக்குவாதம். இது ஒன்றும் செய்ய முடியாது. அப்பப்போ ஒரு மாத்திரை போட்டு ஒன்று ஆசுவாசப்படுத்தி கொள்ளலாம், அவ்வளவுதான். வேதனையும் போகாது, சுகமும் உண்டாகாது. 23 வருஷ வேதனை, நடக்கக்கூட முடியாத பலவீனமாகிவிட்டார். சென்னையில் மே மாதம் அற்புத பெருவிழா நடைபெற்றது தீவுத்திடல்ல. அதை கேள்விப்பட்டு கஷ்டப்பட்டு தன் குடும்பத்தாரிடத்தில் கேட்டு அந்த கூட்டத்துக்கு எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போகன்னு அழைத்து கொண்டு வந்தாங்க. கூட்டம் நிறைவாக இருந்தது, முன்னால் வர முடியல, பின்னால் இங்கே உட்கார்ந்து இருந்தார்கள் அந்த மகள். 23 வருஷம் எலும்புகள் ஜாயிண்டாக வலிக்கும், வீக்கமாக இருக்கும்,
வேதனை. நடக்க கூட பலன் இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு உட்கார்ந்திருந்தான். ஜெப நேரம் வந்தது. ஆண்டவரிடத்தில் கண்ணீர் விட்டார்கள். 23 வருஷமா வேதனைப்படுகிறேன், உங்ககிட்ட தான் சுகம் இருக்கிறது, உங்களால தான் என்னை குணமாக்க முடியும். கண்ணீர் விட்டு அழுதார்கள். எங்கோ கண்ணு கட்டாத தூரத்தில் இருந்த மகள் ஆண்டவருடைய பெயரை சொல்லி எலும்புகளை சுகத்தை நான் தருகிறேன்னு சொல்லுகிறார். அந்த வியாதியின் கட்டு அறுக்கப்பட்டது. அதே நிமிஷம் 23 வருஷ வியாதி மறைந்தது. ஜாயிண்டுகள் இருந்த வீக்கமெல்லாம் மறைந்தது, காணாமல் போயினது. விரல்ல ஒரு மாற்றம், கால்களிலே மாற்றம், நடக்க முடிகிறது, கையை பயன்படுத்த முடிகிறது. அற்புதமான ஒரு சுகம். 23 வருட வேதனை. நீதியின் சூரியன் இயேசு அவருடைய செட்டைக்குள்ளே ஆரோக்கியம் இருக்கிறார். சுகத்தை கொடுத்து விட்டார். எவ்வளவு சந்தோஷம் இல்லை? 23 வருஷ வேதனை. ஜாயிண்டாய் வலி, படுத்தா வலிக்கும், நின்னா வலிக்கும், நடந்தா வலிக்கும், உட்கார்ந்தா வலிக்கும். நரக வேதனை. இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன் அவரை நோக்கி கூப்பிட்ட போது அந்த வெளிச்சம் வந்த உடனே இருள் விலகினது. அந்த நோயை கொண்டு வந்த அசுத்த ஆவி சரித்து விட்டு விலகினது. உடனே சுகம் உண்டாயிற்று என்று அந்த மகள் சொன்னார்கள். அதுதான் இயேசு, நீதியின் சூரியன் நாம் இயேசு. அல்லேலூயா. மத்தேயு 8:17 சொல்லுகிறார், இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். அவரால் எப்படி நமக்கு சுகம் கொடுக்க முடிகிறது? இப்படிப்பட்ட அற்புதம் இயேசுவின் நாமத்தை சொன்னால் உடனே நடக்கிறது. எப்படி நடக்கிறது? நம்முடைய நோய்கள், வலிகள், வேதனைகள், பலவீனங்களை சிலுவையிலே அவர் சுமந்தார். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய கையில் ஏற்றுக்கொண்ட தழும்புகளால் நம்மை குணமாக்குகிறார். அந்த காயப்பட்ட தழும்புகள் தான் நமக்கு சுகம் கொடுக்கிறது. ஊழியக்காரன் அல்ல, இயேசுவின் தழும்புகள். இயேசுவே உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடுங்க, எனக்கு சுகம் கொடுங்க, இந்த வேதனையை மாற்றுங்க. உங்களுடைய ஜெபத்துக்காக அவர் காத்திருக்கிறார். அந்த நீதியின் சூரியன் இயேசுவின் வெளிச்சம் இன்றைக்கு உங்க மேல பட போகிறது. அந்த வெளிச்சம் வந்துவிட்டால் இருள் விலகும், பொருளாத பிசாசு கொண்டு வருகிற வியாதிகள் விலகும், பலவீனங்கள் விலகும், சரீரத்தில் உள்ள கட்டுகள் அறுக்கப்படும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். என் பிள்ளைகளே, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். யார் இந்த சூரியன்? இயேசு கிறிஸ்து தான் நீதியின் சூரியன். அவர் தான் அந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்தவர். மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றி அவனுக்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வருவதற்குத்தான் அவர் வந்தார். அதில் பாருங்க, அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. ஆரோக்கியம். அப்போது வியாதி நீங்கி நாம் ஆரோக்கியமாக இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ ஒரு வியாதியினாலே பாதிக்கப்படும் போது நம்முடைய உள்ளத்தில் பெரிய பாதிப்பு உண்டாகும். அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார். நீதியின் சூரியனான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சகல வியாதியஸ்தரை குணமாக்கினவராய் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு எவ்வளவு அற்புதமானவர் இல்லை? உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேல் நீதியின் சூரியன் ஆகிய நான் உதிப்பேன், உங்களுக்கு ஆரோக்கியத்தை நான் வர பண்ணுவேன். என் செட்டைக்கு கீழே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம்தான். அவருடைய செட்டைக்கு கீழே வந்துடுங்க. அவருடைய கரத்தை நீட்டி நிற்கிறார். செட்டை விரித்திருக்கிறது போல கரத்தை விரித்து நிற்கிறான். அவரிடத்துல வந்துடுங்க, அவ்வளோதான். இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே, எனக்கு இப்போ ஆரோக்கியம் வேணும், நீதியின் சூரியன் வாழ்க்கையில் வரணும். என்னுடைய மனதில் இருக்கிற கவலைகள், சோர்வுகள், இந்த கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் விலகணும். இந்த வியாதி என்னை விட்டு போகணும், ஒரு ஆரோக்கியம் எனக்கு உண்டாகணும். நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, ஆரோக்கியம் அந்த செட்டையின் கீழ் இருக்கிறது என்று. அந்த ஆரோக்கியம், அந்த சுகம் எனக்கு வேணும். என் சரீரத்தில் எலும்பு பாதிச்சிருக்கு, இருதயம் பாதிச்சிருக்கு, நரம்பு பாதிச்சிருக்குது, ஐயோ சிறுநீரகம் பாதிச்சிருக்கு. பாதிக்கப்பட்ட உறுப்பை புதிதாய் மாற்றுங்க, சுகம் கொடுங்க, ஆரோக்கியம் கொடுங்க. ஜெபிங்க. என் ஆவியில் ஒரு கலக்கம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, தற்கொலை எண்ணம் வருகிறது, பிசாசு
பிசாசு போராடுகிற அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஒரு ஆரோக்கியம் எனக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் தகப்பனை இந்த மகள் மீது நீதியின் சூரியனாகிய நீர் உதிப்பீராக. இந்த மகனுக்குள்ளே நீதியின் சூரியனாகிய இயேசு உதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம், இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நீதியின் சூரியனாகிய இயேசுவே, அவருடைய வாழ்க்கையில் இன்று முதல் உம்முடைய வெளிச்சம் உதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அந்த வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். வாழ்க்கையின் கடைசி பரியந்தமும் உம்முடைய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கட்டும். எந்த இருளும் அவருடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.